பழங்காலத்தில் அரியூர் நாட்டை நெடுஞ்சாதையன் என்ற அரசர் ஆட்சி செய்தாராம். அவருடைய நாட்டில் ஒரு பெரிய மரபு இருந்தது. நல்லதை செய்கிறவர்களை காப்பது, தீயதை செய்கிறவர்களை தண்டிப்பது. அந்த மரபுக்கு சின்னமாக தங்கத்தால் செய்யப்பட்ட நெல்லிக்கொடி என்பதை மக்கள் வழிபட்டாங்க. அதைத் தொட்டாலே உண்மை வெளிப்படும் என்று நம்பிக்கை. அவ்வாறிருக்க, ஒருநாள் கிராமத்திலிருந்த நல்ல மனசு கொண்ட ஒரு எளிய பெண்ணுக்கு தங்கக் காப்பை திருடினாள் என்று பொய்யா குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அவள் எவ்வளவு சொன்னாலும், நான் செய்யல, நான் தூய மனசு கொண்டவள், யாரும் கேட்டுக்கிது. அந்நியாயத்தை நியாயம் என்று நினைச்ச சிலர் அவளை கொடூரமாக தண்டிச்சாங்க. அந்த துன்பத்தையும் அந்த அநியாயத்தையும் அவள் அப்பா கூட தாங்கி நின்னா. ஆனா உயிரோட இருக்க முடியல. உயிர் பிரியும் முன் அவள் சொன்ன ஒரு வரி, என் மீதான அநியாயத்துக்கு தெய்வமே நீதி சொல்லணும், என்னைப் போல வேறெவருக்கும் துன்பம் வரக்கூடாது. அந்த குரல், அந்த சோகமும் அவள் தூய மனசும் சேர்ந்து ஒரு பெரிய சக்தியாக மாறிச்சு. அதுதான் இன்று மக்கள் மாசாணி அம்மன் என்று வணங்குற தெய்வம். நல்லவர்களின் மனவேதனை கேட்டால் அவள் கண்கள் தாய்ப்பாசமாயிருக்கும். ஆனா தீயவர்களின் அநியாயத்தை பார்த்தா அவளது முகத்தில் தீயை விட பெரிய கோபம் தெரியும். அதனால்தான் மக்கள் சொல்றாங்க, நியாயம் தேடுறவர்க்கு மாசாணி அம்மன் துணை. யாருக்கும் அநியாயம் நடந்தாலும் அவர்கள் அம்மன் கோயிலுக்குப் போய் சிறிது மிளகாய்த் தூள் அரைச்சா அம்மன் அதை பார்த்து உண்மையையும் நீதியையும் வெளிச்சத்தில் கொண்டு வருவாளாம். அதுவே மாசாணி அம்மன் சக்தி. அவளது கோபம் தீயவர்க்கு எச்சரிக்கை, அவளது அருள் நல்லவர்க்கு பாதுகாப்பு. அம்மன் திருவருளும் உங்க ஆதரவும் இருந்தா இந்த சேனல் இன்னும் பெருசா வளரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.